ஸ்ரீ குருப்யோ நமஹ. குபேரன் டிவி நேயர்களே, இந்த காலை பொழுதிலே சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி. வணக்கம் நண்பர்களே. இந்த வார ராசியிலே 20ஆம் தேதியிலிருந்து 26ஆம் தேதி வரைக்குள்ள காலகட்டங்களிலே கன்னிராசியான அஸ்த நட்சத்திரத்திலிருந்து விருச்சிக ராசியிலே கேட்டை நட்சத்திரம் வரைக்கும் சந்திரனின் பயணம் இருக்கிறது. வாரத்தின் ஆரம்பத்திலேயே 20ஆம் தேதியே குமார சஷ்டி என்கிற சஷ்டி விரதம் இருப்பது குழந்தை பாக்கியத்தை கொடுக்கும். 21ஆம் தேதி துர்காஷ்டமி அப்படிங்கிறதுக்கான துர்கையின் வழிபாட்டினாலே எதிரிகளின் தொல்லைகளில் இருந்து நீங்கலாம். 22ஆம் தேதி கருட பஞ்சமி அப்படிங்கிறதுல கருடனை வழிபடுவதனாலே இந்த பில்லி சூன்யம் அப்படிங்கிற விஷயங்களிலிருந்து தப்பிச்சு கொள்ளலாம். 26ஆம் தேதி சனி வக்கரம் அடைகிறார். 23ஆம் தேதி புதன் வக்கர முடிவாக இருக்கிறது. இப்படி ஒரு நிகழ்வை இந்த வாரம் உங்களுக்கு தாங்கி வருகிறது. இந்த கோள்களின் சாரங்களின் பிரகாரம் சூரியனும் குருவும் உச்சப்பட்டு, சூரியன் கடகராசியில் இருக்க உச்சப்பட்ட குரு அங்கே அமர்ந்து 2 பேரும் சேர்ந்து யோகபாரமாக அமைகிறார்கள். சுக்கிரனும் கேதுவும் சிம்ம ராசியில் இருப்பதனாலே எச்சரிக்கையாக பல காரியங்கள் செய்ய வேண்டும். அவசர கதியில் எதுவும் பண்ணக்கூடாது. சனி பகவான் வக்கரகதியிலே இருப்பதனாலே 26ஆம் தேதி வக்கரத்தை தொட்டு ராகுவை தொட போகிறார். இப்போ இதையுமே பெருசாக பண்ணணும்னு அவசரமாக பண்ணணுன்ற எண்ணங்கள்லாம் வரும். கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்தீங்கன்னா நல்லது அப்படின்ட்டுருக்கு. இதை பேஸ் பண்ணி ஒரு ராசிக்கும் எப்படி பலன் இருக்கும் அப்படின்னு தொடர்ந்து காணலாம். வாருங்கள். வணக்கம் கும்பராசி நண்பர்களே. இந்த வாரத்திலே நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே நன்மையை பெறுவதற்கு என்ன வழி அப்படின்னு பார்த்தோம்னா, சந்திர பகவான் உங்கள் ராசியிலிருந்து 6ஆம் இடத்துக்காரர். இவர் இந்த வாரத்தின் ஆரம்பத்தில் அஷ்டமத்தில் இருப்பார். அதில் சதய பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம் எஃபெக்ட் இருப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு. கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். அதுக்கப்புறமா இவர் அங்கேருந்து ஹஸ்தத்திலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகி துலா ராசி தொட்டு விருச்சிக ராசியிலே கேட்டை நட்சத்திரம் வரைக்கும் இந்த வாரத்தை முடிக்க போகிறார். அப்போ உங்கள் ராசியினுடைய 10ஆம் இடத்திற்கு வருகிறார், தொழில் ஸ்தானத்துக்கு வருகிறார் அப்படின்னு தெரிகிறது. காரியங்கள் மெதுவாக நடக்கும். ஆனால் வீக்கெண்டில் எல்லாமே சந்தோஷத்தை கொடுக்கும். நிதானமாக, தானத்தில் சிறந்தது நிதானம் அப்படின்னு நீங்கள் மைண்டில் வச்சுக்கிட்டு அந்த நிதானத்தோடு நீங்கள் விஷயங்களை செஞ்சீங்கன்னா வெற்றியாக இந்த வாரத்தை அமைத்து கொள்ள முடியும். காரியங்கள் வெற்றியாகுவதற்கும் குடும்பத்திலே மகிழ்ச்சி கிடைப்பதற்கும் அறிவு சார்ந்த விஷயங்கள், படிப்பு ரிலேட்டடான விஷயங்களிலே அதிக முன்னேற்றத்தை காண்பதற்கும் நல்ல பண வரவை பெறுவதற்கும் சூரியனின் இந்த நாளான ஞாயிற்றுக்கிழமையில் 26ஆம் தேதி சூரியனுக்கான இந்த ஸ்லோகங்களை சொல்வது, ஆதித்ய ஹிருதயம் போன்ற ஸ்லோகங்களை சொல்வதும், சாயங்கால வேளையில் பிரதோஷநாதனான சிவபெருமானை வழிபடுவதும் முக்கியமானது இந்த வாரத்தில். அதேபோல் இந்த வாரத்தினுடைய செவ்வாய்க்கிழமை அன்று சித்திரை நட்சத்திரத்திலே சந்திரன் பயணம் செய்வதனாலே அன்றைய நாளிலே கடனை அடைப்பது, கடனை ஒரு பகுதியான கொஞ்சம் கொடுத்துட்டிங்கன்னா கடன் மலையாய் இருந்தாலும் பனியாகி விலகிவிடும். அதனால் இந்த வாரம் நீங்கள் அழகாக இதை கேபிட்டலைஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு என்ன கிடைக்கும்? வாழ்க்கையில் உயர்வான நிலைக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக உங்களுக்கு வரும். அதனால் உங்கள் மனதும் பண வளமும் தன வரவும் பெரும் அளவுக்கு உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும். நன்மை உண்டு.
ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.